ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த நம்பர்ஸ் இந்த ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோ என்ன மொத்தம் சொல்லிடுறேன். லாஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த கொஸ்டின் தான் முடிச்சோம். 7வது கொஸ்டின் ஃப்ரம் வேர்ட் ப்ராப்ளம்ஸ் இன் எல்சிஎம் தான் முடிச்சோம். வேர்ட் ப்ராப்ளம்ஸ் இன் எல்சிஎம் எங்க இருக்கு? இங்க இருக்கு. இந்த எக்ஸசைஸ்ல லாஸ்ட் கொஸ்டின் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த நம்பர்ஸ் அண்ட் ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம். ஓகே. இதுல கொடுக்குற பேராகிராஃப் நான் அப்படியே வாசித்தேன். புக்ல கொடுத்துருக்கிறது தான் இது. So let us find the HCF and LCM of 36 and 48 first. Find the factor. Okay, 36 and 48. First, find the factors of 36 and 48 using division method. Okay, division method கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளே பண்ணிடலாம் கடகடன்னு. ஸோ 36, 48. ரெண்டு காமன் இருக்கு 2. ஃபர்ஸ்ட் காமன் பிரைம் ஃபேக்டர்ஸ் எல்லாம் பெருக்கிட்டே வரலாம், அதாவது டிவைட் பண்ணிக்கிட்டே வரலாம். அப்புறமா ஒன்ஸ் காமன் பிரைம் ஃபேக்டரால ஒரு பாயிண்ட்ல டிவைட் பண்ண முடியாது, அப்போ நம்ம டைரக்டா எழுதிடலாம். என்ன மிச்சம் இருக்கோ அதை எழுதிட்டு ஸோ அதுல இருந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ 36 டிவைட் பை 2 என்ன வரும் உங்களுக்கு? 18 வரும். 48 டிவைட் பை 2 என்ன வரும்? 24 வரும். ஸோ 18 and 24 மறுபடியும் 2 ஆல் டிவைட் பண்ணுங்க. 9 and 12 வரும். இப்போ 3 ஆல டிவைட் பண்ணுங்க. ஏன்னா ரெண்டுத்துக்கு காமனா 3 ஆல டிவைட் பண்ண முடியும். ரெண்டுத்துக்கு காமன் பிரைம் ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா 3 தான். ஸோ 9 டிவைட் பை 3 3 வரும். 12 டிவைட் பை 3 வந்து 4 வரும். ஸோ 3,4. இதுக்கு ரெண்டுத்துக்கும் காமனா எதுவுமே இல்லை. 3 இஸ் a prime number. 4 is not a prime number, but 3க்கு 4க்கு காமனா எதுவுமே இல்லை, என்ன பிரைம் ஃபேக்டரும் இல்லை. ஸோ இதை நீங்க டேரக்டா எழுதிக்கலாம். அப்படியே 3,4 எழுதிக்கலாம். அவ்வளவுதான். ஸோ இது வரைக்கும் ஹெச்சிஎஃப். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எல்சிஎம் கிடைச்சிடும். அவ்வளவுதான். ஸோ இது ஆக்சுவலா பார்க்க எப்படி இருக்கும்னு நான் சொல்லிடுறேன். இல்ல பார்க்க எப்படி இருக்கும்னு சொல்ல தேவையில்லை, அது நிறைய வீடியோ நான் சொல்லிட்டேன். ஸோ ஹெச்சிஎஃப்னு பாத்தீங்கன்னா என்ன வரும்னா 2 into 2 into 3. இது வரைக்கும், அதாவது இந்த ஸ்டேஜ் 2 into 2 into 3 இதான் ஹெச்சிஎஃப். 2 into 2 into 3 which is nothing but 12. எல்சிஎம் பாத்தீங்கன்னா 12 into 3 into 4, அதாவது 2 into 2 into 3 into 3 into 4. 2 into 2 into 3 into 3 into 4. அவ்வளோதான். ஸோ இது 12, இதுவும் 12. ஸோ 12 into 12 பார்த்தீங்கன்னா 144 வரும். 12 டேபிள்ஸ் தெரிஞ்சா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ 144 ஹெச்சிஎஃப் இஸ் 12. ஸோ ஹெச்சிஎஃப்பும் கிடச்சிருச்சு, எல்சிஎம்மும் கிடச்சிருச்சு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான். ஸோ அதை நான் வாசிக்கிறேன். Product of two given numbers is equal to the product of HCF and LCM. In general, for any two numbers x and y, x into y equal to HCF of x, y into LCM of x, y. இதான் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ 36 into 48 வந்து 12 into 12 வெரிஃபை பண்ணலாம். ஸோ நம்ம ஃபுல்லாக கால்குலேட் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. 36 எப்படி எழுதலாம்? 12 into 3 எழுதலாம். 48 எப்படி எழுதலாம்? 12 into 4 எழுதலாம். ஸோ 12 into 3 into 12 into 4 is it equal to 12 into 12 கேட்கறான் ஆகலாம். ஸோ 3 into 4 எப்படி எழுதலாம்? நீங்க 3 into 4 12 எழுதலாம். ஸோ ஆக்சுவலாக நான் தப்பு பண்ணிட்டேன். ஆக்சுவலா நீங்க 12 into 12 into 144 வரும். ஏன்னா எல்சிஎம் வந்து 144, ஹெச்சிஎஃப் 12. ஸோ இது ஹெச்சிஎஃப், இது எல்சிஎம். 144 வந்து எல்சிஎம். ஸோ 12 into 144 is it equal to 36 into 48 தான் கேட்கறான். இதை அழிச்சிடுறேன். 36 into 48 எப்படி எழுதலாம்? நீங்க 12 into 3 into 12 into 4 எழுதலாம். ஸோ 12 into 3 into 12 into 4 இன்னும் எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? இதை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? இதை நீங்க வந்து எல்சிஎம் நீங்க 12 into 12 எழுதலாம். ஸோ 12 into 12 into 12. ஸோ பேசிக்கா இது 144 தான். ஸோ 3 into 4 12 தான். ஸோ 12 into இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 12 கிடைக்கும். ஸோ 12 into 12 into 3 into 4 which is nothing but 12. ஸோ 12 into 12 into 12 equal to 12 into 12 into 12. அவ்வளவுதான். ஸோ இது ரெண்டு ஈக்குவல் ஆயிடுச்சு. ஸோ எஸ், ஹெச்சிஎஃப் into எல்சிஎம் equal to product of two numbers. Product of two given numbers ஓட அதோட HCF LCM இது மல்டிப்ளை பண்ணீங்கன்னா we get product of the given two numbers. Product of given two numbers in the question. Product of given two numbers. அவ்வளவுதான். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்கான். ஸோ அவ்வளவுதான். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு 2 கொஸ்டின் மட்டும் சால்வ் பண்ணிடலாம். சால்வ் பண்ணி முடிச்சோடனே நம்ம இந்த எக்ஸசைஸ் போயிடுவோம். எக்ஸசைஸ் 1.2 ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். LCM of two numbers is 432 and the HCF is 36. So one of the numbers is 108. Find the other number. Okay, நம்ம என்ன போன இதுல பார்த்தோம், நம்ம ஸ்லைட்ல HCF into LCM equal to product of two numbers. இதுல ஒரு நம்பர் அவங்க கொடுத்துட்டான் 108, நீ இன்னொரு நம்பர் மட்டும் தான் கேட்டிருக்கான். ஸோ 108 into some unknown number. ஸோ இந்த unknown நம்பர் தான் கேட்கறான். HCF என்ன 36, LCM 432. ஸோ 36 into 432 equal to 108 into question mark. இந்த நம்பர் தான் நமக்கு தெரியாது, இந்த கொஸ்டின் மார்க் தான் நமக்கு தேவைப்படுது. ஸோ இது நார்மலா ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணுமோ அது மாதிரி சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ போத் சைட்ஸ் டிவைட் பை 36, டிவைட் பை 36.
இப்படி பண்ணீங்கன்னா நீங்க என்ன ஜென்ரலா ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணணும் உங்களுக்கு தெரியலன்னா என் பழைய வீடியோ பாருங்க. நான் அதில் ஹவு டு சால்வ் வெரி சிம்பிள் ஈக்குவேஷன்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் என் சேனல்ல. ஸோ அந்த சேனல்ல அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். ஸோ ஹவு டு சால்வ் வெரி சிம்பிள் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு நான் ஒரு வீடியோ என் சேனல்ல போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன்ல எப்படி சால்வ் பண்ணணும்னு புரிஞ்சிடும். ஸோ பேசிக்கா என்ன பண்ணணும்னா எல்ஹெச்எஸ்னு ஒன்று இருக்கு. இதான் எல்ஹெச்எஸ், அதாவது இதான் எல்ஹெச்எஸ், இதான் ஆர்ஹெச்எஸ். எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். இந்த ரூல் எப்போதுமே இந்த இந்த ஈக்குவேஷனை மாற்றக்கூடாது. ஸோ பேசிக்கா என்ன பண்ணணும்னா என்ன சொல்ல வரேன்னா இங்க என்ன வேணாலும் பண்ணலாம் நீங்க எல்ஹெச்எஸ்ல, ஆனா அதே இதை ஆர்ஹெச்எஸ்லயும் பண்ணணும். ஸோ எல்ஹெச்எஸ்ல என்ன வேணாலும் நீங்க பண்ணலாம். நீங்க பிளஸ் ஆட் பண்ணலாம், ட்ரை ஆட் பண்ணலாம், இல்ல இன்டூ டூ சப்போஸ் -2 பண்ணலாம். எப்படி சொல்றது, -2 பண்ணலாம், இல்ல +17 பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். எஸ்கா அந்த 4 ஆபரேஷன்ல எது வேணாலும் பண்ணலாம். நீங்க என்ன பண்றீங்களோ அதே அதே இதை ஆர்ஹெச்எஸ்லயும் பண்ணிடணும். என்ன வேணாலும் நீங்க பண்ணலாம் எல்ஹெச்எஸ்ல, ஆனா அதே என்ன ஸ்டெப் பண்றீங்களோ அதை ஆர்ஹெச்எஸ்லயும் அப்படியே ரெப்ளிகேட் பண்ணிடணும். அப்பதான் ஈக்குவேஷன் பேலன்ஸ் தான் இருக்கும். ஸோ நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், பட் மறுபடியும் ரீகேப் பண்ணி சொல்றேன். ஸோ அதான் பேசிக் ஐடியா ஈக்குவேஷன் சால்வ் பண்றதுல. ஸோ இங்கேயும் நான் 36 டிவைட் பண்ணிக்க, இங்கேயும் 36 டிவைட் பண்ணிக்க. அப்பதான் உங்களுக்கு ஈக்குவேஷன் பேலன்ஸ் தான் இருக்கும். ஒரிஜினல் ஈக்குவேஷன் மாறக்கூடாது. ஒரிஜினல் ஈக்குவேஷன் 36 × 432 = 108 × கொஸ்டின் மார்க். அந்த ஈக்குவேஷன் மாறக்கூடாது. அதுக்கு தான் நீங்க என்ன ஆபரேஷன் நீங்க பண்ணாலும் எல்ஹெச்எஸ்ல பண்ணாலும் அதே ஆபரேஷன் ஆர்ஹெச்எஸ்லயும் பண்ணணும். இங்க 36/36 என்ன வரும் உங்களுக்கு 1 வரும். 1 × 432 = 108/36 என்ன வரும் 3 வரும். ஸோ 3 × கொஸ்டின் மார்க். இப்போ மறுபடியும் 3 ஆல் டிவைட் பண்ணுங்க. ஸோ ஒன்ஸ் 3 ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா இங்க வந்து 1 × கொஸ்டின் மார்க் வந்துடும், which is nothing but question mark. ஸோ இது அடிச்சிடலாம் 1. ஸோ 432/3 is the answer. 432/3 எப்படி போடுறது, 1 போடுங்க, இங்க 1 வரும், இங்க 3 வரும், இங்க 4 வரும், 12 1 இங்க இதாக்குங்க, 12 வரும், மறுபடியும் 4 போடுங்க, 4 × 3 12. ஸோ 144. ஸோ கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு 144. ஸோ அதர் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க, 144 தான் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து 144. 144. இப்போ செகண்ட் கொஸ்டின் போயிடலாம். செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா LCM of two co-prime numbers is 5005. If one of the numbers is 65, then find the other number. ஓகே, இப்போ முக்கியமா ஒரு க்ளூ கொடுத்துட்டான், co-primeனு அவன் சொல்லிட்டான். ஸோ co-prime numbers என்ன ஃபர்ஸ்ட் அது ஃபர்ஸ்டா சொல்லிடுறேன். ஸோ டூ co-prime numbers. co-prime numbersனா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இஸ் 1. ஸோ HCF வந்து 1ன்னு அர்த்தம். ஸோ அதான் கொடுத்துட்டான் ஃபர்ஸ்ட். ஸோ நம்மளே கண்டுபிடிச்சிட்டோம் HCF is equal to 1. ஏன்னா co-primeோட அர்த்தமே HCF equal to 1 தான். ஸோ அது தெரியலனா தெரிஞ்சுக்கோங்க, சம்மரிலையும் இருக்கும், நம்ம நோட்ஸ்லயும் பார்த்திருக்கோம் நினைக்கிறேன். HCF equal to 1 for co-prime numbers. ஸோ LCM வந்து 5005 கொடுத்துட்டான். LCM is nothing but 5005. HCF is 1. ஒரு நம்பர் வந்து 65 கொடுத்துட்டான், இன்னொரு நம்பர் என்னன்னு கேட்கறான். அதே மாதிரி கொஸ்டின் மார்க் போட்டுக்கலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ 5005 × 1 is nothing but 5005. 5005 equal to 65 × கொஸ்டின் மார்க். அவ்வளவுதான். ஸோ போத் சைட் 65ஆல நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா இங்க 65/65 1ன்னு வந்துடும். ஸோ இந்த கொஸ்டின் மார்க் மட்டும் தனியா இருக்கும். ஒன்ஸ் கொஸ்டின் மார்க் மட்டும் தனியா ஐசோலேட்டடா இருந்துச்சுன்னா நீங்க இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ண இந்த டிவிஷன் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இதை அடிச்சிருங்க, இது 1 தான் வரும். ஸோ 5005/65 அவ்வளவுதான், இதான் ஆன்சர். ஸோ எப்படி பெருக்கலாம், இதை 65 × 4 போட்டா கரெக்டா வரும் நினைக்கிறேன். 65 × 4 போட்டு பார்க்குறேன். 20 6 4 24 26 260 தான் வருது. ஓகே, 65 × 8 போட்டு பார்க்குறேன். 65 × 8 8 5 40, 6 6 36, 7 6 42, 8 6 48, 52 520. ஓகே, இதுவும் வராது. ஸோ 65 × 7 தான் வரும். அப்போ 7 5 35, 7 6 36, 7 6 42, 42 + 3 45 வரும். 455. ஃபர்ஸ்ட் நம்ம டைரக்டா இங்க 7 போட்டு இங்க 455 போட்டுக்கணும். இப்போ 500 - 455 என்ன வரும்னா ஆக்சுவலா 45 வரும். ஸோ இதையும் கீழே இருக்கலாம் இங்க. ஸோ 455 மறுபடியும் வரும். ஸோ 77 தான் ஆன்சர். ஸோ 77. ஸோ பேசிக்கா டிவிஷன் பண்ணிட்டேன். ஸோ கொஸ்டின் மார்க்கோட ஆன்சர் வந்து அதாவது அன்னோன் நம்பர் வந்து 77. அவ்வளவுதான். ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து 77. ஆன்சர் தென் ஃபைண்ட் த செகண்ட் நம்பர் கேட்டிருக்கோம். 77 தான் ஆன்சர். நான் இது இங்கே எழுதுறேன். ஆன்சர் 77. அவ்வளவுதான், இதோட முடிச்சது. ஸோ இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் பார்த்துருக்கோம்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த நம்பர்ஸ் இந்த HCF and LCM பார்த்துட்டோம். இப்போ இந்த நோட் சொல்ல வந்துட்டேன். LCM is always greater than or equal to the largest of the given two numbers. LCM will always be a multiple of HCF. இது ஏன் உண்மைனா LCM is the lowest common multiple of any two numbers. Suppose x, y. HCF is the highest common factor of the given two numbers x, y. So இது இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்லயே உங்களுக்கு தெரிஞ்சது HCF is actually a factor of LCM னு சொல்லலாம், இல்ல LCM is a multiple of HCF னு சொல்லலாம். ஸோ அதான் பேசிக் ஐடியா.
LCM will always be a multiple of HCF. And LCM is nothing but the lowest common multiple of the given two numbers. HCF is nothing but the highest common factor of the given two numbers. So factor is multiple of the given two numbers. Lowest common multiple is the highest common factor. Is the lowest common multiple is the highest common factor. அவ்வளவுதான். ஸோ இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த 2 கொஸ்டினும் முடிச்சிட்டோம். அப்புறம் இதுவும் பார்த்துட்டோம். இந்த கான்செப்டும் பார்த்துட்டோம். அதாவது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த நம்பர்ஸ் அந்த HCF அண்ட் LCM பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம்னா இதான் ஸ்டார்ட் பண்ண போறோம். எக்ஸசைஸ் 1.2 ஸ்டார்ட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.